அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இல்லங்களோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹுடைய இல்லங்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய சிறப்பிற்குரிய தொழுகையை அங்கே நிறைவேற்றுமாறு கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள், யாரெல்லாம் பள்ளிக்கு இகாமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, எனக்கு கண் தெரியாது, இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதானுடைய சத்தம் உன்னுடைய காதில் விழுகிறதா? அவர் சொன்னார், ஆம் என்று. அப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு அனுமதியையும் நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள். நமக்கு கண் தெரியாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீரமைப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் அல்லாஹுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அல்லாஹுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அதை சுத்தப்படுத்துங்கள், அதை நறுமணப்படுத்துங்கள். அது அல்லாஹுடைய இல்லங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.